சத்யராஜ், இந்த தேர்தல் வீட்டுக்கு வீடு விஜய் அப்படிங்கிறத நிரூபிக்கும். இது மற்றவர்களுக்குத்தான் தேர்தல், இது எனக்கும் மக்களுக்கும் இது எமோஷன், ஓஷானிக் எமோஷன். கரெக்டா நான் சொன்னது? ஆமா ஆமா, ஓஷானிக் எமோஷன் அப்படின்னா என்ன? ஆழ்கடல் ஆழமா சார்? அதுக்கு அர்த்தம் அதான் டாக்டர் படிச்சவங்க அவர் சொல்லுவார். அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய உண்மையான பிரதிநிதி நாம் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த தேர்தல் சாட்சியா இருக்கும் அப்படின்ட்டுலாம். சார் சீரியஸ்லி அப்படியான ஒரு கிரவுண்டு அப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கா? இல்லை இன்ஸ்டாகிராம்னுடைய வீடியோக்கள் இதர சமூக வலைதள பக்கங்களில் வரக்கூடிய தனக்கான ஆதரவுகளை பார்த்து ஒருவேளை தாவேகா அப்படி நம்புகிறதா? இல்லை, தொடர்ச்சியாக விஜய்கிட்ட இவங்க அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆதவர்ஜனா டீம், அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், இவங்க எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் இயங்கக்கூடிய ஒரு பெரிய குழுவே ஒரு பெரிய இமேஜை அவர்கிட்ட ஏற்படுத்திகிட்டே இருக்கிறது என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை அந்த பசங்களுக்கே அப்படி ஒரு மனநிலை இருக்குது. நீங்கள் சிம்பிளாக புரியும். நமக்கு சோஷியல் மீடியாவோட அல்காரிதம் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஜய் ஃபேனாக இருக்கேன் அப்படின்னா என்னை சுற்றி நான் போடக்கூடிய கமெண்ட்ஸை வச்சு என்னை சுற்றி இருக்க எல்லாரும் விஜய் ஃபேனாக தான் மேக்ஸிமம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, அந்த ஒரு உலகத்துக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு பூத் லெவலில் எவ்வளோ மெம்பர்ஸ் அவங்க போட்டிருக்காங்க, பூத் லெவலில் அவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்ஐஆர் வந்ததுக்கு பிறகு தாவேகா எஸ்ஐஆர் மையமாக வச்சு கிரவுண்டில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இது இல்லாமல் நீங்கள் அவங்களுடைய பகுதி இருக்குது, ஒன்றியம் இருக்குது, இங்கெல்லாம் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுமா? ஒன்றுமே இல்லை. அவங்க சோஷியல் மீடியாவில் ஆட்களை பார்த்து பேச்சை பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஓட்டு போடுறது ஒரு சின்ன லேயர் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி கூட நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிரேஸில் ஒரு ஓட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க சில வேலைகளை கிரவுண்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாவை மட்டுமே நம்பி விஜயிடம் ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனை அவங்க காமிச்சிக்கிட்டே இருக்காங்க, சுத்திடி காமிச்சிட்டே இருக்காங்க. விஜய் அதை நம்பிட்டு தான் இருக்காரு. நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம சிஎம் ஆயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு அவருக்கே ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அடிப்படையில் அண்ணன் கூட பேசும்போது சொன்னாரு, ஒரு புது மாற்றத்தை நோக்கி போங்க, புது டீ கடைக்கு போங்க அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலி உண்மையிலேயே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற கட்சிகளை விட பெட்டரான ஒரு விஷயத்தை இவர் செய்வாருங்கிற ஹோப்பை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட எல்லாரும் வரத்தான் போறாங்க. யாரும் பேசுவாங்க அந்த பஸ் புதுசா இருக்கு அதனால உட்காருங்கன்னு சொன்னா அது சரியில்லை. அது கிடையாது. நீங்க களத்துல இறங்கி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க சொல்றீங்க இந்த கட்சிகள் மேல இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, இந்த கட்சிகள் இவ்வளவு தப்பு பண்றாங்க, ஓகே ரைட், எல்லாத்தையும் எடுத்துங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? களத்துல எங்க இறங்கி போராடுறீங்க? உங்களுடைய எஸ்ஐஆர் வந்துச்சு, எஸ்ஐஆர்ல பல சிக்கல்கள் இருந்துச்சு, நீங்க போராடினீங்களா? இல்லை நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பிரச்சனை வந்துச்சு, மாநில அரசாங்களோட நிதியவே பெற்று போகிறாங்க, அது இல்லாமல் 100 நாள் வேலை திட்டம் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வருமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ சேஞ்சஸ் நடந்திருக்கு. நீங்கள் போராடினீங்களா? நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி போராடணும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கரசியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சென்ட்ரல் இருக்கட்டா இருக்கட்டும், உங்களுக்கு முரண்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இறங்கி மக்கள்கிட்ட போய் ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணணும். உங்களுடைய பேச்சாவது ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணதா? இன்னைக்கு அவர் பார்த்து ரொம்ப பொறுமையாக படிச்சுட்டு இருந்தார். மறந்து போன ஸ்பீச் நான் நினைச்சேன் பரவாயில்ல, தேறிட்டாரு, கொஞ்சம் நல்லா பேசுறாரு அப்படின்னு கூட. போன ஸ்பீச் கொஞ்சம் எமோஷனா இருந்துச்சு. இந்த ஸ்பீச் அப்படியே குறையிறாரு. அவரு பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, நீங்க இப்ப சீமான் மாதிரி குறைஞ்ச வச்சு பேசவாது நீங்க செய்யணுமா இல்லையா? ஒண்ணுமே செய்யாம எப்படி நீங்க உங்களை தூக்கி எல்லாரும் வருவாங்க. நான் எதுக்கு புது டீ கடைக்கு வரணும்? ஓகே, முதல்ல நீங்க இப்ப நான் குடிச்சிட்டு ஒரு சேட்டு டீ கடை இப்ப இருக்க டீ கடை ஓகே ரைட், குடிக்கிறது நல்லா இருக்கு, இதோட பெஸ்டான டீயை குடுக்குறேன் அப்படின்னு நீங்க காமிக்கணுமா இல்லையா? அதுக்கு நீங்க மக்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் ஆகணுமா இல்லையா? நீங்க எஸ்டாப்ளிஷ் சார் முதல்ல சார் நீங்க முதல்ல நீங்க இருங்க சார், திமுகவோ இல்ல திமுகவோ இல்ல மத்த கட்சிகளோ இல்ல திமுகவோ மத்த கட்சிகளோ இந்த மண்ணுல உருவாகிறதுக்கு முன்னாடி திராவிட இயக்கம் 2500 பத்திரிகை நடத்திருக்கு. இப்ப நீங்க அது நாவலர் நெடுஞ்செழியன்ல இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், பத்தி பேசுங்க சார். இவங்க எத்தனை காலத்துக்கு சார் இதே பேசுங்க? இல்ல இல்ல, இவங்க நடத்தி பேசுங்க சார். நீங்க வருஷமா இதே சார். இங்க பாருங்க பத்மநாபன் சார், நீங்க அவரு மணிகண்டன் சார் பேசும்போது நீங்க செங்கோட்டையன் தப்பு பண்ணலையான்னு கேட்ட போது நீங்க கன்விக்ட் ஆகலன்னு. சரி, டிஎம்கேல யார் பேர்ல கன்விக்ட் ஆயிருக்கு? கன்விக்ட் ஆகல. அதான் விஞ்ஞான முறை திருடன் சார். இதெல்லாம் நீங்க ஜுடிஷியரியில பேசல. எனக்கு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த பேச்சு இருக்கு. இல்ல நீங்க கன்விக்ட் நீங்க செங்கோட்டையனுக்கு நீங்க கேட்கும்போது நீங்க கன்விக்ட் ஆயிருக்கான்னு கேக்குறீங்க. டிஎம்கேல கன்விக்ட் ஆன ஒரு ஆளு இந்தியன் பேங்க்ல ஒரே ஒரு செகண்ட் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா சொல்றேன் உங்களுக்கு. இந்தியன் பேங்க்ல கோபாலகிருஷ்ணன் இருக்கும்போது நஷ்டம். அதே இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணனை எடுத்துட்டு வேற ஒரு சேர்மனை போட்டாங்க, லட்சுமின்ற மேடம் ஒருத்தர் போட்டாங்க.
ப்ராஃபிட்ல போகுது. மேனேஜ்மெண்ட் ஹெட்டா பொறுத்து சார், எப்பேற்பட்ட ஊழல்வாதியாக இருந்தாலும் தவேகா தலைவருடன் போனால் அவர்கள் ஊழல் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அதை நீங்க நம்புங்க, அதை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. You cannot do robbery when the excellent police officer is taking over the police station. சார் இங்க பாருங்களேன், நீங்க ஒரு நீண்ட காலம் அரசியல்ல பயணித்தவர். அதனால ஒரு ஊழல் சார்ஜஸ் வரது அப்படிங்கிறது தவிர்க்கவே முடியாதது, அது வந்துதான் தீரும். நான் சொல்றேன் கேளுங்க. ஆனால் இந்த தவறு நடந்ததற்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது நீங்க டிஎம்கேல கன்விக்ட் ஆன ஒருத்தரை சொல்லுங்கன்னு கேக்குறேன். நீங்க சாதாரண சார், சக்கரை எறும்பு சாப்பிட்டது, எலி சாக்க சாப்பிட்டு சொல்ற வேற லெவல் சார். நீங்க உங்களுக்கு எந்த ஜென்மத்திலும் முடிய முடியாது. மத்திய அரசு என்ன சொல்லிருக்கு, அவங்க கட்சி என்ன பினாமியா யூஸ் பண்ணாங்கன்ற குற்றச்சாட்டை வைக்குது மத்திய அரசு. அதனால தயவு செஞ்சு ஐயோ உங்க விளையாட்டுக்கு நான் வரல, ஆனா ஒண்ணு சம்திங் இஸ் கான்ஸ்பிரசி. பாத்துறோம் தலைவா, உங்களுக்கு சேர்த்து பேசுறேன், எனக்கும் பேசுறேன், எதிர்கால சந்ததியை பத்தி பேசுறேன். அப்படி இல்ல சார், ஒரு 18 ல இருந்து 40 வயசு வரைக்கும் 1.25 கோடி எவ்வளவு அலட்சியமா பேசுறீங்க. அவங்கள பூத் கமிட்டியா இல்ல, வீட்ல ஒரு பூத் கமிட்டி இருக்கு, உங்களுக்கு ஒரு தொகுதி ஒரு வார்டுல தான் இருக்கு சார். இந்த மாதிரி பொதுவாக பேசாதீங்கன்னு சொல்றேன் சார். நீங்க கன்விக்ஷன் சார், இங்க ஒரு சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டத்தின்படி தான் நீங்க காதுல கேட்டு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் கடைசியில நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றத்துல அது நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. ஒரு குற்றவாளியை பத்தி சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு சொல்றீங்க, அப்பனா என்ன அர்த்தம்? 18 கொலை பண்ணிருக்கான், 8 கற்பழிப்பு இருக்கு, 8 பேரை கடத்திட்டான்னு சொன்னாங்க, நிரூபணம் ஆகல. ஆனா கிடையாது. அதனால you can't accept him as a straightforward person. விஜய் தரப்பு புலி படத்துல கோர்ட்டுக்கு வந்து ஆஜரானா அவங்க தரப்பு வந்து நாங்க பணம் வாங்கலன்னு சொன்னாங்களா? அது வரைக்கும் என்ன புலி படம்? புலி படத்துல இவங்க வாங்கின பணத்தை நான் வாங்கலன்னு சொன்னாங்க. என்னுடைய பணத்துல நான் அதுக்காக கருப்பு பணத்தை நீங்க நான் என்ன சொல்றேன், என்னுடைய பணத்துல ஒளிவு மனைவி பணத்தை ஒளிவு மறைய பண்றதும் வரி பணத்தை சுடுறதும் ஒண்ணா சார்? என்ன சார் பேசுறீங்க? நீங்க வந்து டாக்ஸ் ஒழுங்கா கட்டணும் சார். இப்படி நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சார் இங்க பாருங்க நிறைவேறாது சார். சரிக்கு சரி பேசிட்டு இருக்காதீங்க, நீங்க உங்க நேரம் வரும்போது நீங்க பேசுங்க. அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நான் சொன்ன சொல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் 2 கட்சியுமே குற்றச்சாட்டு முன் வச்சாரு, 2 கட்சி மேல அதிருப்தி வெளிப்படுத்தினாரு. பட் ஆனா அந்த 2 வருஷம் அவரு மக்கள்கிட்ட எப்படி இறங்கி போராடிட்டு இருந்தாரு. எனக்கு அவரோட அரசியல் ஈடுபாடு கிடையாது, நான் ஏற்கல. ஆனா அவர் மக்கள்கிட்ட எப்படி இறங்கி பேசுறாரு அதை செய்யுங்கன்னு நான் சொல்றேன். வேற ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை வேற ஒன்றும் சொல்ல. உங்களுக்கு ஒரு கட்சியின் மீது மாற்று கருத்து இருக்கலாம், நீங்க இறங்கி இளைஞர்கள் மத்தியில் அதை பேசி ஒரு போராட்டம் நடத்தி அவங்க ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அதான் வேற ஒன்றும் இல்லை.